ஸோ எல்லாருக்கும் சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸைட்டிங் வீடியோ 2016 மேக்கப் லுக் வெர்சஸ் 2026 மேக்கப் லுக். ஸோ ஒரு 10 இயர்ஸ் கேப்பில் மேக்கப் எவ்வளோ மாறி இருக்கு, ஒரு ஸ்டெப்ஸும் எவ்வளோ மாறி இருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேர் ஃபேஸில் இருக்கேன் வித் லிப் பாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எனக்குமே வந்து இந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிச்சு, இவ்வளோ மாறுதலா அப்படின்னு எனக்குமே வந்து எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து 2016 அண்ட் இந்த சைடு வந்து 2026 அப்படி தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 2016 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமராக தான் இருந்தது. ஸோ அதை தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இப்போ இருக்கிறத விட. ஸோ ப்ரைமர்ஸ் அப்போ வந்து அதிகமாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பிளரிங் ப்ரைமர்ஸ் தான். நிறைய பிளரிங் ப்ரைமர்ஸ் தான் யூஸ் பண்ணப்பட்டது. பிளரிங், ஸ்மூதனிங். ஸோ இந்த சைட் ப்ரைமர் போட்டாச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி வந்து பேஸை வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து மாய்ஸ்சரைசிங் ப்ரைமராக யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து அதுக்கு இந்த ப்ளூமோட சாஃப்ட் பிளர் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணேன். இட்ஸ் அ மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர். ஸோ இட்ஸ் மோர் அபவுட் ஸ்கின் கேர். Like moisturizer or sunscreen or a primer that is more moisturizing. நிறைய ப்ரைமர்ஸ் வந்து நயசினமைடோட வர ஆரம்பிச்சுது அண்ட் மாய்ஸ்சரைசரோட வர ஆரம்பிச்சுது. And there are primers which have sunscreen. So it is all about ஸ்கின் கேர். அதுதான் வந்து 2025லேருந்தே அது ஆரம்பிச்சுது. அண்ட் ஆப்வியஸ்லி 2026ம் வந்து ஸ்கின் கேருக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதை தான் வந்து நான் இந்த சைடு யூஸ் பண்ணுறேன். ஸோ யூ கேன் அந்த பேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். திஸ் இஸ் மோர் மேட்டிஃபைங், திஸ் இஸ் மோர் நேச்சுரல் அண்ட் க்ளோயிங் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். அண்ட் இந்த சைட் மோஸ்ட்லி இட் வாஸ் மீடியம் ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் மீடியம் டு ஃபுல் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ பேக்கோட ஹெச்டி ஃபவுண்டேஷன்ஸ் அதெல்லாமே அப்போது ரொம்ப ஃபேமஸ். ஸோ நான் வந்து பேக் இல்லைனா மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் தான் அதிகமாக ரொட்டேஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா லாக்மே ஃபவுண்டேஷன்ஸ், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் கவரேஜ், ஃபுல் கவரேஜ் இந்த மாதிரி தான் கொடுக்கும். ஸோ அதை தான் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் 2016 பியூட்டி பிளெண்டர்ஸ் தான் வந்து பயங்கர ஃபேமஸ். இப்போலாம் வந்து பீப்புள் ஆர் யூஸிங் ஹேண்ட்ஸ், அப்படி இல்லைனா வந்து ப்ரஷஸ். பட் அப்போது இட் வாஸ் ஆல்வேஸ் பியூட்டி பிளெண்டர்ஸ். நிறைய டைப் ஆஃப் பியூட்டி பிளெண்டர்ஸ். இப்போவும் பியூட்டி பிளெண்டர்ஸ் இருக்குதா, பட் அந்த டைம் இட் வாஸ் லைக் ரேவ்ட் அபவுட் பியூட்டி பிளெண்டர்ஸ்னு. மேபி இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் பேக் டு ஃபார்ம் ஆகலாம் பியூட்டி பிளெண்டர்ஸ். பிகாஸ் நவ் ப்ரஷஸ் தான். இட்ஸ் ஆல் ப்ரஷஸ் நவ். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் அபவுட் ஸ்கின் டின்ஸ், மாய்ஸ்சரைசரோட ஹைலரோனிக் ஆசிட் இந்த மாதிரிலாம் இருக்கிற ஸ்கின் டின்ஸ். ஸோ அகெயின் இட்ஸ் மோர் ஸ்கின் கேர் ஓரியன்ட். ஸோ லைட் வெயிட்டான ஃபவுண்டேஷன்ஸ், ஹைலரோனிக் ஆசிட், நயசினமைட் இந்த மாதிரி கலந்துருக்கிற ஃபவுண்டேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டைம் ஃபேமஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ். அண்ட் நீங்கள் பார்க்குறீங்களே அதோட டெக்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லைக் லிக்விடி, இட்ஸ் நாட் வெரி திக். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ப்ரஷஸ், இந்த மாதிரி மல்டி யூஸ் ப்ரஷஸ் அந்த மாதிரி தான் அதிகமாக ஃபேமஸாக இருக்குது கம்பேர்ட் டு ஸ்பஞ்சஸ். ஸோ இப்போ இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியுது ஸ்கின் கேர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். எவ்வளோ மேக்கப் போட்டாலும் when you do good skin care உங்களுக்கு வந்து மேக்கப் ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன்லேயே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். திஸ் லுக்ஸ் மோர் ஃபுல் கவரேஜ், திஸ் லுக்ஸ் மோர் லைட்டர் கவரேஜ் அண்ட் மோர் க்ளோயி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சீலர். ஸோ கன்சீலர் வாஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா கன்சீலிங் மட்டும் இல்லை, லைட் கலர் வச்சு தே யூஸ் டு ஈவன் ஹைலைட். ஸோ ஆல்வேஸ் ஒரு கன்சீலர் கலரும் ஒரு ஹைலைட் கலர் கன்சீலர்ஸில் அவங்க நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி கன்சீலிங் பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த சைடு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டெப். இது வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லாரும் பண்ணுற ஒரு ஸ்டெப். இந்த இடத்துலேருந்து ஹைலைட் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய ஹைலைட் போகும். Yes, obviously. And inge oru highlight.
இங்கே ஒன்று போகும் அண்ட் இங்கே ஒன்று போகும். ஆப்வியஸாக இந்த எண்ட் ஆஃப் த ஸ்பஞ்சில் நம்ம வந்து எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணியாச்சு இந்த சைடு. திஸ் இஸ் ஹவு இட் வாஸ் இன் 2026. இப்போ வந்து இந்த சைடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சைடும் ஹைலைட் பண்ணுறாங்க தான், கன்சீல் பண்ணுறாங்க தான், பட் ஒரு லைட் வெயிட் ஏப்ரஷ் கன்சீலர் இது. அந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் கன்சீலர் வச்சு தான் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ வந்து ப்ரஷ் மூலிமா நம்ம பண்ணுறோம். அண்ட் ஒரு லைட் கலர் கன்சீலர் வச்சு இன்னர் கார்னர்ஸ் மட்டும் நான் லைட்டாக பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி செட் வித் பவுடர். பட் இந்த சைடு வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ப்ளஷ் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ப்ரஷ் வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க கம்பேர் டு பவுடர். அண்ட் மோஸ்ட்லி வந்து ஹேண்ட்ஸ் தான் யூஸ் ஆகுது மோர் தென் ப்ரஷஸ். இன்னொன்று அண்டர் ஐஸில் தனியாக செட் பண்ணுவாங்க, லைக் பனானா பவுடர்னு ஒன்று செட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுடர் வச்சு பேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பேக்கிங்காங்க. பேக்கிங்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பவுடரை இந்த மாதிரி ஸ்பஞ்சில் எடுத்துக்கிட்டு நல்லா திக்காக அப்ளை பண்ணும், லைக் அ லாட். ரொம்ப திக்காக, நான் ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக பயங்கரமாக அப்ளை பண்ணுவாங்க, ரொம்ப திக்காக. அப்புறம் இன்னொன்று ஒரு காம்பேக்டும் யூஸ் பண்ணி மீதி இடத்த வந்து செட். ஸோ நல்லா திக்காக அப்ளை பண்ணணும், திக்காக ஊற்றி 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 எடுக்கணும். யூஸ்வலாக மேக்கப் பார்த்தீங்கன்னா மேட்டாக தான் இருக்கும். க்ளோயிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தது ஆஃப்டர் 2020 அந்த மாதிரி தான். ஸோ இந்த சைடும் காம்பேக்ட் தான் நிறைய பேர் இப்போவும் யூஸ் பண்ணுறாங்க டு செட் த ஃபேஸ். பவுடர் விஷயத்தில், காம்பேக்ட் விஷயத்தில் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது, எக்ஸப்ட் இந்த கண்ணு கீழே தவிர பெரிய சேஞ்சஸ் கிடையாது. என்னோடய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் காம்பேக்ட் சூஸ் பண்ணுறேன், விச் இஸ் அ லூஸ் காம்பேக்ட். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஸ்கின்னை ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஃபேஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு ரெண்டு சைடும். அண்ட் ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ், ஹைலைட்டர். இங்கே வந்து ஒன்லி ஹைலைட்டர், ஏன்னா ப்ளஷ் ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ப்ளஷ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது மேக் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். பட் அப்போல்லாம் வந்து மேக் தான் எல்லாரும் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்பிள்ஸ் ஆஃப் த சீக்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹைலைட் வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து லெமெல் க்ளோ அப்படின்றது. ஸோ இது ஒரு ஹைலைட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபார் போத் சைட்ஸ். எதுக்குன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கா எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன், இங்கே யூஸ் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம், ஏன்னா அதுக்கு ஏற்ற லைட்டான ப்ரஷ் எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைக் வெரி லைட்லி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், ரொம்ப ரொம்ப லைட், அந்த டிப் ஆஃப் த ப்ரஷ் மாதிரி, டிப் ஆஃப் த சீக்ஸ் ஆல்சோ லைட்டாக. தட் இஸ் ஆல், இவ்வளோ தான் வேணும். அதை வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஹைலைட்டே தேவை. அண்ட் ஆல்சோ லைட்டாக இங்கே கொஞ்சம், அண்ட் லைட்டாக இங்கே கொஞ்சம், அண்ட் இங்கே இங்கே எவ்ரிதிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லைட்டாக. நெக்ஸ்ட் வந்து அதே ப்ராடக்ட் பட் டிஃப்ரெண்ட் ப்ரஷ். ஸோ நல்லா ஸ்வைப் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரஷ். அண்ட் எஸ், அந்த அளவுக்கு திக்கான ஒரு ஹைலைட். அண்ட் இங்கேயும் இருக்கும் ஹைலைட், அண்ட் இங்கே, அண்ட் இங்கே, அண்ட் ஆப்வியஸாக இங்கேயும், and India. Same places but the amount of highlight.
ஸோ ஐப்ரோஸ் வந்து அந்த டைம் பயங்கர திக்காக இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் வந்து உங்களுக்கு கன்சீலர், ஹைலைட்டர் இதெல்லாம் வச்சு இன்னும் பக்கா ஷேப்பில் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கெலாம் டைமாக எடுக்கும். ஆஸ் வெல் ஆஸ் அவங்க யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஐப்ரோ கேக் அண்ட் தென் ஐ ஷேடோஸ் அந்த மாதிரிலாம். நான்லாம் எம்பாக் அப்படின்ற மேக் ஐஷேடோ யூஸ் பண்ணுவேன். இப்போ அது முடிஞ்சே போச்சு, அந்தளவுக்கு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடு ஐப்ரோஸ் நம்ம அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ப்ரஷ் பண்ணுறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ப்ரஷ் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க இந்த மாதிரி மேலோட்டமாக ப்ரஷ் பண்ணிட்டு. அப்போ வந்து ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறம் இப்படி ஒரு ஸ்வைப் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் தட் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ஐப்ரோஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைலைட் ஷேட் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தபோது ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் வந்து அப்போல்லாம் இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறது. நோ சேஞ்ச், எல்லாருக்குமே இதுதான். அப்புறம் ஐப்ரோஸுக்கு மேலே வந்து கன்சீலர் ஷேட். ஸ்டார்ட் அப் ஐப்ரோட கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும்னா அதே கன்சீலர் ஷேட் வச்சு லைட்டாக இப்படி கொஞ்சம் டூ அண்ட் ஃப்ரோ மாதிரி பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நல்லா நேச்சுரலாக இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌ பென்சில்ஸ் அதிகமாக இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு. என்னென்னா அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஐப்ரோ ப்ரஷ் பண்ணுறது இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இதை மேலே தூக்கிட்டா அப்படியே தான், இப்படி இறக்குறதுலாம் இல்லை. அண்ட் இப்போ வந்து நல்லா ஃபுல்லராக இருக்கணும் ஐப்ரோஸ்லாம் இப்போது நினைக்கிறாங்க. So yes, nicely thick and natural looking. Next வந்து eyeshadows அப்போ mostly it's powder eyeshadows only. ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட செலக்ட் எடுத்திருக்கேன். அப்போல்லாம் ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் இதுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா ஒத்தி அப்ளை பண்ணுறேன். வந்து இந்த ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ண போகிறேன். இன்னொன்று அப்போ ஃபேமஸாக இருந்தது வந்து மேக் ஐஷேடோஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். எக்ஸ்பென்சிவ் பிங்க் அப்படின்ற ஷேட்லாம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதுவுமே ஒரு விஷயம் தான். இப்போ தான் பேலட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. பட் அப்போ வந்து சிங்கிள் ஐஷேடோஸ் தான். எனக்கு இப்போ நிறைய லுக் பண்ணும். இப்போ 2-3 ஐஷேடோலாம், ஏன்னா அப்போல்லாம் 2-3 ஐஷேடோ வச்சாதான் லுக்கு, ஒரு ஐஷேடோவில் வச்சா லுக்கே கிடையாது. ஸோ அதனால் நான் பேலட் யூஸ் பண்ணேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐஷேடோஸ் தான் அப்போ ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஹைலைட்டர் வச்சு இந்த ஏரியாவை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ க்ரீம் ஐஷேடோஸ் வந்துருச்சு. அண்ட் அப்படியே பவுடர் ஐஷேடோஸ் பண்ணாலும் ஜஸ்ட் ஒன் கலரோட ஒரு லைட் அப்ளிகேஷனோட முடிஞ்சிருது. ஸோ ஜஸ்ட் ஒரு லைட் அப்ளிகேஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஐப்ரோ கர்லிங். இது வந்து இந்த சைடு வந்து இந்த மாதிரி டூல்ஸ் ஃபேமஸாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி இருக்குது. பட் அந்த டைமில் 2016 பண்ண அளவுக்கு இப்போ வந்து ஐப்ரோ இதெல்லாம் ஐலாஷ் இதெல்லாம் பண்ணுறாங்களான்னா கொஞ்சம் ரேர் தான். நாள் ஆச்சுங்க பண்ணி. ஸோ மஸ்காரா வந்து சேம், ரெண்டு சைடுமே வந்து இப்போவும் வந்து பிராண்ட்ஸ் ஆர் கம்மிங் வித் மோர் ஹெவி வால்யூம். அப்போ வந்து வால்யூம் லென்த் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருந்தது. இப்போ வந்து இட்ஸ் மோர் அபவுட் ஒன்லி வால்யூம். அதுதானே தவிர மற்றபடி இட்ஸ் த சேம். அப்போ வந்து நிறைய அதிகமாக யூஸ் பண்ணது வந்து லிக்விட் லைனர். ஆக்சுவலாக ஃபஸ்ட் லிக்விட் லைனர் பண்ணி தான் மஸ்காரா பண்ணியிருக்கணும், மறந்துட்டேன். ஸோ ஃபேமஸ் வந்து லிக்விட் லைனர் தான். இட் வாஸ் ஆல்வேஸ் லிக்விட் லைனர். காஜல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர ஆரம்பிச்சது. பட் அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் லிக்விட் லைனர்ஸ் வந்து ஃபேமஸாக தான் இருக்குது. பட் மோஸ்ட்லி யூஸ்ட் வந்து 2016.
அப்போல்லாம் வந்து இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விங் லைனர். விங் லைனர் தான் கிரேஸ். எல்லாரும் விங் லைனர் எப்படி அப்ளை பண்ணுறது, அது தெரிஞ்சாலே நீ மாஸ்டர் டிகிரி எடுத்து மேக்கப் பண்ணுற மாதிரி தான். ஸோ விங் லைனர் தான். அண்ட் ஆப்வியஸ்லி கீழே வந்து காஜல். நெக்ஸ்ட் 2026ல் பார்த்தீங்கன்னா காஜல் எல்லாமே இருக்குது. பட் இட்ஸ் மோஸ்ட்லி லைக் ஒன் சிங்கிள் பென்சில். மேலேயும் அதே தான், கீழேயும் அதே தான். ஸோ ஒரு நைஸ் ஒரு அட்டக்கருப்பான ஒரு காஜல் வச்சு ரெண்டுத்தையும் முடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி பிரைட் கலர்ஸ், அப்படி இல்லைன்னா மேட் கலர்ஸ். அண்ட் எப்பவுமே லிப் லைனர் வந்து மஸ்டாக இருக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி மேக் ரொம்ப ஃபேமஸ். ஸோ மேக் லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதுதான் வந்து க்ரீம் ஷீன் டேரியூ ஷேட். இதுவும் வந்து ஒரு பாப்புலர் ஷேட் அந்த டைம். ஸோ இதான் லிப்ஸ் இந்த சைட். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி லைக் லிப் ஆயில்ஸ், லிப் பாம்ஸ், லிப் கேர் ஸ்டஃப் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி இந்த மெல்டி லிப் பாம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஸோட இந்த 9 to 9 லிப் கிளாஸ் பாம். ஸோ இப்போல்லாம் வந்து லிப் கிளாஸ் ஃபேமஸ், லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ், சம்திங் நைஸ் க்ளாஸி, அதுதான் வந்து இப்போது ஃபேமஸாக இருக்குது. ஒரு முக்கியமான ஸ்டெப்பை நான் விட்டுட்டேன், தட் இஸ் கான்டூரிங். கான்டூரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. நவ் இட்ஸ் நாட் தேர் ஆர் இட்ஸ் வெரி லைட். பட் அப்போது பார்த்தீங்கன்னா கான்டூரிங் வாஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஹைலைட்டிங் நான் பண்ணேன், பட் ஐ டோட்டலி ஃபர்காட் அபவுட் கான்டூரிங். ஸோ இப்படி தான் பண்ணுவாங்க. லைக் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் வச்சு தே வில் கான்டோர், விச் எப்படி மறந்தேன்னு தெரில. முக்கியமான ஒரு ஸ்டெப் கான்டூரிங். லைக் எப்படி கண்ணு கீழே ஹைலைட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பவுடர், ஐ ஷேடோ கான்டூரிங்க்குன்னே கலர்ஸ் வரும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீக் போன் கான்டூர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ நோஸ். ஸோ நோஸ் கான்டூரிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. அண்டர் த ஐப்ரோஸ், நோஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எப்படி எவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்சஸ் இல்லை 10 இயர்ஸில் மேக்கப் எவ்வளோ மாறி இருக்குது, ஸ்கின் கேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கு. நம்ம எல்லாத்தையும் மூடி மறைக்கிறது, ஸ்கின் கேர் பண்ணி நம்ம ஸ்கின் நல்லா இருந்து மேக்கப் கம்மியாக யூஸ் பண்ணுன்ற ஒரு நாலேஜ் இங்கே வந்திருக்கு. இட்ஸ் ஆல் குடோஸ் டு த ஸ்கின் டாக்டர்ஸ் ஆல்சோ இன் யூடியூப். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹவு மேக்கப் ஹேஸ் சேஞ்ச்ட். இன்னும் 10 இயர்ஸில் ஒன்றுமே மாறும் ஆப்வியஸ்லி. ஸோ எனக்கு இந்த மாற்றங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. எது வந்து நான் 2016லேருந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நத்திங். எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2025 டிரான்ஸ்ஃபர்மேஷன், 2026 டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்ன 2016லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க? இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.